விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 22 அதன் 10வது வசனம். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற எரேமியா தீர்க்கதரிசி தேவ ஆவியானவரால் சொல்லுகிற வார்த்தையாய் இது காணப்படுகிறது. அநேக காரியங்கள் மனித வாழ்வை சீரழிவுக்கு நேராக அல்லது சிறுமைக்கு நேராக கொண்டு செல்ல காரணம் மரித்தவர்களுக்காக அல்லது கைவிட்டு சென்றவைகளுக்காக இன்னும் அழுது புலம்பி கொண்டும் தேவனை அவிசுவாசப்பட்டு கொண்டும் இருப்பது. கைவிட்டு சென்றவைகள் மனிதன் மாத்திரமல்ல, பொருளாதார விஷயங்களிலே, நன்மைகளின் விஷயங்களிலே கைவிட்டு சென்றவைகளை மறுபடியும் நினைத்து அங்கே பாரப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது நாம் தொடர்ந்து முன்னேற முடியாதபடி செயலற்று போகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே கடந்து சென்றவைகள் அவைகள் திரும்பி வரப்போவதில்லை. மனிதனானால் அவன் மரித்து போவானானால் அவனுடைய அடுத்த வாழ்வு தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரிய வாழ்வு. அவன் நம்முடைய பாரத்தினாலோ அல்லது நம்முடைய கண்ணீரினாலோ திரும்பி வரப்போவதில்லை. அவனுடைய செயல்கள் எதுவும் திரும்பி வரப்போவதில்லை. அதே போல நாம் இழந்த நன்மைகள், இழந்த ஆசீர்வாதங்கள் அதை குறித்து பாரப்பட்டு கொண்டு இருப்பதினாலே அது திரும்பி வரப்போவதில்லை. நாம் கர்த்தர் தருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அதை எப்படி தக்க வைத்து கொள்ளுவது, எப்படி பாதுகாத்து கொள்ளுவது என்கிற ஞானத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்வோம் என்றால் அது சிறப்பாக இருக்கும் என்று இங்கே சொல்லுவதை காண முடிகிறது. சிலருக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை அல்லது கொடுக்கப்படுகிற தொழில்கள், கொடுக்கப்படுகிற வேலைகள், கொடுக்கப்படுகிற குடும்பத்தை தக்க வைத்து கொள்ள முடியாதபடி அங்கே அவை இழக்கிறதற்கு நேராக அல்லது கைவிட்டு செல்லுகிறதுக்கு ஏதுவாக தங்களுடைய நடக்கைகளினாலே மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை நாம் கைவிட்டு சென்ற பின்பு அழுகிறதுனாலே பிரயோஜனமில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் இன்றைக்கு நம்முடைய ஜெபமும் விண்ணப்பமும் சிறைப்பட்டு கிடக்கிற பிசாசுக்கும் உலக மாயைகளுக்கும் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கும் சிறைவிட்டு போனவைகளுக்காக ஜெபிப்போம். சிறைவிட்டு போன குடும்பத்திற்காக, சிறைவிட்டு போன மனிதனுக்காக ஜெபிப்போம். கடந்தவைகளையும் இழந்தவைகளையும் குறித்து நாம் பாரப்பட்டு கொண்டு இருக்காதபடி இருக்கிறவைகளையாவது காப்பாற்றி கொள்ள தேவனுடைய பாதத்திலே நாம் பணிந்து மன்றாடுவோம். நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்தின் ஜெப சத்தத்தை கேட்டு ஆண்டவராகிய தேவன் இருக்கிறவைகள் அழிந்து போகாதபடி, இருக்கிற மனிதர்கள் நஷ்டமடையாதபடி அவர்கள் ரட்சிப்படையவும், இருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இனி நஷ்டமடையாதபடி அது காக்கப்படவும் கர்த்தர் தாமே கிருபையையும் சத்துவத்தையும் பாதுகாப்பையும் தந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, ஆண்டவரை மரித்தவனுக்காக அழ வேண்டாம், உயிரோடு இருந்து சிறைப்பட்டு கிடக்கிறவனுக்காக அழுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் கைவிட்டு சென்றவர்கள், மரித்து போனவர்கள், கைவிட்டு சென்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இவைகளை குறித்து நாங்கள் அழுது கொண்டிராதபடி கர்த்தாவே, அவைகள் இனி திரும்பி வரப்போவதில்லை என்கிற அந்த ஆண்டவரே தெளிவோடு இருக்கிறவைகளை காப்பாற்றி கொள்ளவும்,
எங்களுக்கு முன்பாக பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் சிறைவிட்டு கிடக்கிறவர்களுக்காக அழுத்து ஜெபிக்க, அண்டு பாரத்தோடு ஜெபிக்க, கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள, மன்றாட கர்த்தர் கிருபை தர வேண்டும். நாங்கள் அப்பொழுது இனி இருக்கிறவைகளையாவது காப்பாற்றி கொள்ள முடியும். இனி இருக்கிற மனிதர்களையாவது தேவராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் மாற்ற முடியும். தகப்பனே, எங்களுக்கு அந்த கிருபையை தந்து நடத்தும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.